குடியுரிமை திருத்த மசோதா குறித்தும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பினார்கள். இந்த மசோதா குறித்து அவையில் உள்துறை அமைச்சர் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் உறுப்பினர்கள் வலியுறுத்தினார்கள். பயங்கரவாதம் புதிய வடிவிலான போராக உருவெடுத்து வருகிறது என்று ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் கூறியிருக்கிறார். புதுதில்லியில் இன்று ரெய்சீனா பேச்சுவார்த்தைகளின் குழு விவாதத்தில் பங்கேற்று பேசிய அவர், பயங்கரவாதம் பெரிய அரக்கனாக உருவெடுத்து வருகிறது என்றும் சில நாடுகளின் அரசுகள் பயங்கரவாதத்தை அரசு கொள்கையாக பாவித்து வரும் வரையில் அது நிலைத்திருக்கும் என்றும் கூறினார். சமூக ஊடகங்கள் அடிப்படைவாதத்தை பரப்பும் முக்கிய ஆதாரமாக மாறி வருவதால் அவற்றை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அடிப்படைவாதம் பல்வேறு வகைகளில் பின்பற்றப்படுவதாகவும் இளைஞர்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் கூறினார். பொய் பிரச்சாரம், தவறான தகவல் அளித்தல் ஆகியவை அடிப்படைவாதத்தை பரப்ப பயன்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இது சரியில்லை. இவரு இப்பவும் வெளியில மலஜலம் கழிக்கிறாரா? தப்புதான். தப்புதான். ஒன்னா சேர்ந்து குரல் கொடுத்தா கிராமத்துக்காரங்க இந்த பழக்கத்தை மாத்திக்கிட்டே தீரணும். குரல் கொடுங்கள் பெண்களே, அதை கேட்கும் இந்த உலகமே. குரல் கொடுங்கள் பெண்களே, அதை கேட்கும் இந்த உலகமே. கதவை மூடு, நோயை தடு, அறிவுபூர்வமாக சிந்திப்பாய். ஆடிக்காரனை தடுத்திடுவாய், வழிப்பறைக்கு வழி காட்டுவாய். கதவை மூடு, நோயை தடு. திறந்த வெளியில் மலஜலம் கழிக்கும் பழக்கத்தை மாற்றுவோம். ஊரில் நோய் பரவும் வாய்ப்பை தடுப்போம். கதவை மூட, நோயை தட. நீங்களும் கழிப்பறையை பயன்படுத்துங்க, இந்தியாவை தூய்மையாக்குங்க. மேடம், ஏன்னா கதவை மூடினா நோயை தடுக்கலாம். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் தவிர மற்ற குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசும் 1000 ரூபாய் பணமும் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக கோவையைச் சேர்ந்த டேனியல் ஜேசுதாஸ் தாக்கல் செய்திருந்த பொது நல மனுவை விசாரித்த நீதிமன்றம் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குவதற்கான காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பியது. மனுதாரர் தனது மனுவில் தமிழக அரசின் தற்போது வரி வருவாய் 1,12,616 கோடி ரூபாய் என்றும் மொத்த கடன் 3,55,845 கோடி ரூபாய் என்றும் இது தவிர அரசு திட்டங்களுக்காக 43,962 கோடி ரூபாய் கடன் பெறவும் திட்டமிட்டுள்ள சூழ்நிலையில் பொங்கல் பரிசாக எல்லா அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். இதையடுத்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசும் 1000 ரூபாய் பணமும் வழங்கலாம் என்றும் மற்ற அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு மட்டுமே வழங்கலாம் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் இந்த மனு குறித்து தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்யும் என்று மாநில அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். காவல் நன்னடத்தை சரிபார்ப்புக்காக இணைய வழி சேவை வழங்கக்கூடிய செயலியை சென்னையில் பெருநகர காவல்துறை ஆணையாளர் AK விஸ்வநாதன் மற்றும் மாநில குற்ற ஆவண காப்பக கூடுதல் ஆணையர் சீமா அகர்வால் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சென்னை வேப்பேரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் மாநில குற்ற ஆவண காப்பகமும் சென்னை பெருநகர காவல்துறையும் இணைந்து இந்த சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த செயலி மூலம் தனிநபர் விவரம், வேலை நிமித்தமான சரிபார்ப்பு, வாடகைதாரரின் விவரம் சரிபார்ப்பு, வீட்டு வேலையாட்கள் விவரம் சரிபார்ப்பு ஆகியவற்றை அறிந்து கொள்ள இயலும். பொதுமக்களும் தனியார் நிறுவனங்களும் இந்த சேவையை பெற விரும்பினால் www.eservices.tnpolice.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்ப கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்கலாம் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய ஆணையர் விஸ்வநாதன், காவல் நன்னடத்தை சரிபார்ப்பு சேவை இன்று மாநிலம் முழுவதும் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். காவல் நடத்தை சரிபார்ப்பு உள்ளிட்ட 4 வகையான சான்றிதழ் சரிபார்ப்பு இணைய வழி செயலி விருதுநகர் மாவட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராசராசன் செயலியை தொடங்கி வைத்தார். இந்த சேவைக்கு கட்டணம் செலுத்தி விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் விண்ணப்பதாரர்களுக்கு சரிபார்ப்பு சான்றிதழ் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 16 தமிழக மீனவர்கள் இன்று சென்னை வந்தனர். தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களிலிருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற இவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர்.
இலங்கை நீதிமன்றம் இவர்களுக்கு சிறை தண்டனையையும் 65 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தது. வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இலங்கையில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் மூலம் இலங்கை அரசுடன் பேச்சு நடத்தி மேற்கொண்ட முயற்சியின் பேரில் இவர்கள் அபராதம் இல்லாமல் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். இதனையடுத்து இவர்கள் அனைவரும் கொழும்புவிலிருந்து விமானம் மூலம் இன்று சென்னை வந்தடைந்தனர். இவர்கள் அரசு உதவியுடன் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இலங்கை சிறையில் 7 வாரங்கள் அடைக்கப்பட்டிருந்ததாகவும் சுமார் 3 மாத காலம் தங்களை மிகவும் சிரமப்படுத்தியதாகவும் இந்த மீனவர்களில் ஒருவர் தெரிவித்தார். இவர்கள் கைது செய்யப்பட்டது பற்றி கருத்து தெரிவித்த தூத்துக்குடி நாட்டுப்படகு சங்க தலைவர் கயாஸ், காற்று காரணமாக சில சமயம் மீனவர்கள் எல்லை தாண்டி போகும் வாய்ப்பு ஏற்படுவதாக தெரிவித்தார். எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தேவைப்படும் இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் உடனடியாக திறக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணி நூல் துறை அமைச்சர் OS மணியன் கூறியுள்ளார். நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையத்தில் இன்று புதிய பேருந்துகளை அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது மாவட்டத்தில் 50 இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் செயல்படுவதாக கூறினார். இந்த பேருந்துகள் நாகப்பட்டினத்திலிருந்து திண்டுக்கல், பழனி, கோயம்புத்தூர், திருச்சி, சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்படுவதாக அவர் கூறினார். மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத் தொகை வங்கிகள் மூலமாக வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். எனினும் பல காரணங்களால் வங்கிக் கணக்குகள் செயல்படாமல் வைக்கப்பட்டுள்ள நபர்களை பொறுத்தவரை நிவாரணத் தொகையை வரவு வைப்பதில் சிரமங்கள் இருப்பதாக கூறினார். எனினும் இந்த சிரமங்கள் சீர் செய்யப்பட்டு உதவித் தொகை வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் விரைவில் பேட்டரி மூலம் இயங்கும் பேருந்துகள் விடப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் தேர்தலை பொறுத்தவரை அஇஅதிமுகவிற்கு போட்டி திமுக மட்டும்தான் என்றும் வேறு எந்த கட்சிக்கும் அதற்கு தகுதி கிடையாது என்றும் மாநில வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார். திண்டுக்கல்லில் இன்று ஆவின் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். தேர்தலில் அஇஅதிமுக தனித்துதான் போட்டியிடும் என்றும் அவர் கூறினார். ஸ்டெர்லைட் விவகாரம் பற்றி குறிப்பிட்ட அவர் ஆலையை திறக்க வேண்டும் என்பதற்கு எதிரான அத்தனை நடவடிக்கைகளையும் மாநில அரசு உச்சநீதிமன்றத்தின் மூலம் மேற்கொள்ளும் என்றும் கூறினார். பாலகிருஷ்ண ரெட்டி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வது பற்றி கேட்டதற்கு சிறப்பு நீதிமன்றம் அவரை குற்றவாளி என அறிவித்ததால் சட்டத்தை மதித்து அவர் ராஜினாமா செய்திருப்பதாக கூறினார். சென்னை மெரினா கடற்கரை சாலையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவு வளைவை விழா ஏதுமின்றி திறப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சென்ற நவம்பர் மாதம் 19ஆம் தேதி நீதிபதிகள் M. சத்யநாராயணன், P. ராஜமாணிக்கம் ஆகியோரை கொண்ட உயர்நீதிமன்ற பிரிவு நீதிமன்றத்தின் அடுத்த உத்தரவு வரும் வரை எம்ஜிஆர் நினைவு வளைவை திறக்கக்கூடாது என்று இடைக்கால தடை பிறப்பித்திருந்தது. ஆனாலும் இதன் அமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. சட்ட விதிகளை மீறி இந்த வளைவு அமைக்கப்படுவதால் அதற்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. தற்போது பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் வளைவை மூடியிருக்கும் பச்சை வண்ண திரையை அகற்றி எவ்வித விழாவும் இன்றி இந்த வளைவை திறக்கலாம் என்று அனுமதி அளித்துள்ளது. அடுத்ததாக சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது தவறான நடவடிக்கை என்று மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை கூறியிருக்கிறார். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 10% இடஒதுக்கீடு மசோதா நிறைவேறும் போது அஇஅதிமுக உறுப்பினர்கள் மக்களவையில் இருந்திருந்தால் நிலைமை வேறு மாதிரியாக இருந்திருக்கும் என்று கூறினார். வரும் நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டுதான் பிஜேபி இந்த சட்டத்தை கொண்டு வந்துள்ளதாக அவர் குறை கூறினார். இந்த இடஒதுக்கீடு மூலம் சமூக நீதி மறுக்கப்படவும் ஊழல் ஏற்படவும் வாய்ப்புகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். புதுமையான உருமாற்றம் அமைப்பு சிறப்படைவிற்கான வழி என்பது குறித்த சர்வதேச கருத்தரங்கு இன்று சென்னை எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இந்த மாநாட்டில் பங்கேற்றவர்களிடையே உரையாற்றினார். சென்னை தொழில் வர்த்தக சபையும் எத்திராஜ் கல்லூரியும் இணைந்து இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்திருந்தன. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் தமிழ் இருக்கை செயல்படத் தொடங்கும் என மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் க. பாண்டியராஜன் கூறியுள்ளார். தொல்லியல் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட கருத்தரங்கை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னை மாநகரில் உள்ள தெருக்களில் இருக்கும் ஆங்கில பெயர்களை தமிழில் மொழிமாற்றம் செய்யும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மத்திய அரசு உதவியுடன் தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் மியூசியாஸ் அமைக்கப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார்.
திருவாரூர் மாவட்டத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அரசு நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளவில்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திருவாரூர் அருகே புலிவளத்தில் நடைபெற்ற ஊராட்சி சபை கூட்டத்தில் அவர் பேசினார். இன்று தமிழகத்தில் உள்ள 12,617 ஊராட்சிகளில் திமுக சார்பில் ஊராட்சி சபை கூட்டம் நடத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். இந்த கூட்டங்கள் அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என்றார். ஏர் இந்தியா விமானங்கள் வெளிநாட்டு பயணம் சென்றுவிட்டு திரும்பும்போது இந்தியாவில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட உணவுப் பொருட்களை இருப்பு வைத்து பயன்படுத்தும் என்று இந்த நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் பிரதீப் சிங் கரோலா கூறியிருக்கிறார். சர்வதேச பயணங்களின் போது செலவினங்களை கட்டுப்படுத்தும் முயற்சியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இந்திய நகரங்களில் வாங்கப்படும் உணவுப் பொருட்களை விட வெளிநாட்டு நகரங்களில் வாங்கப்படும் உணவுப் பொருட்கள் பல மடங்கு அதிக விலை விற்கப்படுவதால் இந்த முயற்சியை ஏர் இந்தியா மேற்கொண்டுள்ளது என்றார். சேலம் மாவட்டத்தில் பெண்களின் வலிமையை மேம்படுத்த சக்தி குழு என்ற புதிய அமைப்பை அம்மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி தொடங்கி வைத்தார். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் என்பதை மையமாக கொண்டு பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. தொடக்க நிகழ்ச்சியில் சக்தி குழு அஞ்சல் அட்டையையும் அவர் வெளியிட்டார். அனைத்து பள்ளிகளிலும் பாதுகாப்பு குழு தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் 31ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அரசு வட்டாரங்களை மேற்கோள் காட்டி பிடிஐ தெரிவித்துள்ளது. இடைக்கால பட்ஜெட் அடுத்த மாதம் 1 தேதி தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு இந்த தேதிகள் குறித்து விவாதித்ததாகவும் தெரிகிறது. வரும் ஏப்ரல் மே மாதத்தில் மக்களவை பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த கூட்டத்தொடர் மக்களவையின் இறுதிக் கூட்டத்தொடராக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்காக நாளை மறுநாள் முதல் சென்னையில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். சிறப்பு பேருந்துகளுக்கான டிக்கெட் முன்பதிவு சிறப்பு மையங்களை சென்னை கோயம்பேட்டில் இன்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 14,263 பேருந்துகள் சென்னையில் இருந்து இயக்கப்படவுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக அரசு எடுத்த பல்வேறு துரித நடவடிக்கைகளால் ஆம்னி பஸ்களில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அடுத்து வருவது உலகச் செய்திகள். வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் பெய்ஜிங்கில் தனது பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புறப்பட்டார். 4வது முறையாக சீனாவுக்கு நேற்று பயணம் மேற்கொண்ட அவர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடனான உச்சி மாநாடு எதிர்பார்க்கப்படும் நிலையில் தாய்லாந்து திரும்பியிருக்கிறார். வடகொரிய தலைவர் தனது குழுவினருடன் இன்று பிற்பகல் பெய்ஜிங் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. முன் அறிவிப்பு ஏதும் இல்லாமல் மேற்கொள்ளப்பட்ட இந்த பயணம் பற்றிய தகவல்கள் அனைத்தும் ரகசியமாகவே உள்ளன. வடகொரிய தலைவர் பெய்ஜிங் வந்துள்ளது பற்றி மட்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதர தகவல்கள் ஏதும் வடகொரியாவுக்கோ சீனாவுக்கோ தரப்படவில்லை. ஆப்கானிஸ்தானின் தாலிபான் பிரதிநிதிகளும் அமெரிக்க அரசு அதிகாரிகளும் இன்று கத்தாரில் அமைதி பேச்சுக்களை நடத்துகின்றனர். இதற்கான 2 நாள் கூட்டம் இன்று தொடங்கியது. எனினும் இந்த கூட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அரசு அதிகாரிகள் எவரும் சம்பந்தப்படவில்லை என்று தாலிபான் உறுப்பினர்கள் தெரிவித்தனர். இந்த பேச்சுக்களில் ஆப்கானிஸ்தான் அரசு பிரதிநிதிகளையும் சேர்க்குமாறு ஆப்கானிஸ்தான் அண்டை நாடுகள் பலமுறை கேட்டுக் கொண்ட போதும் தாலிபான் தரப்பினர் அதனை நிராகரித்துவிட்டனர். 17 ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தானில் நடைபெறும் உள்நாட்டுப் போரில் அமெரிக்கா தான் தங்களது முக்கிய எதிரி என்றும் ஆப்கானிஸ்தான் அரசு பொம்மை அரசு என்றும் அவர்கள் தெரிவித்தனர். ஆப்கானிஸ்தான் அரசு பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க வேண்டும் என்று சவுதி அரேபியா வலியுறுத்தியதால் அந்த நாட்டில் இந்த வாரம் நடைபெறுவதாக திட்டமிடப்பட்டிருந்த இந்த அமைதி பேச்சுக்கள் விலக்கிக் கொள்ளப்பட்டன. தாலிபான் தரப்பினருக்கும் அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஜால்மே காலில் ஜர்த்துக்கும் இடையே நடைபெறும் பேச்சுக்களில் இது 4வது பேச்சாகும். தொடர்வது வணிகச் செய்திகள். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இன்று ஏற்றத்துடன் காணப்பட்டது.
இன்றைய வணிகத்தினிடையே 177 புள்ளிகள் உயர்ந்து 36,157 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டியும் இன்று 39.15 புள்ளிகள் உயர்ந்து 10,841 இருந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ₹70.47 உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 25,568 ரூபாயாக இருந்தது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை ₹3,091. வெள்ளியின் விலை கிலோ ஒன்றுக்கு 42,400 ரூபாயாகவும் 1 கிராம் வெள்ளி ₹42.40 இருந்தது. அடுத்ததாக விளையாட்டுச் செய்திகள். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுகள் இன்று புனேயில் தொடங்கியது. இன்று மாலை ஸ்ரீ சிவ் சத்ரபதி விளையாட்டு வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் ராஜ்யவர்தன் ரத்தோர் மற்றும் மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் மெய்நிகர் ஜோதி எடுத்துச் செல்லப்பட உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த நிகழ்ச்சியை காணொலி மூலம் உரையாற்ற உள்ளார். 18 பல்வேறு விளையாட்டுகள் இந்த போட்டியில் இடம்பெறுகின்றன. இந்த விழாவில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 9,000 இளம் வீரர்கள் பங்கேற்கின்றனர். இளைஞர் ஒலிம்பிக்ஸில் தங்கம் வென்ற துப்பாக்கி சுடும் வீராங்கனை மனு பாக்கர், பளுதூக்கும் வீரர் ஜெரமி லால் ரினுங்கா உள்ளிட்டோர் போட்டிகளில் பங்கேற்கின்றனர். இந்த போட்டியில் கால்பந்து பிரிவில் பிரதிமா குமார், ஹாக்கி போட்டியில் லால் ஸ்லஞ்சுங்கி, 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் வீரர் அபினவ் ஷா ஆகிய 10 வயதான 3 இளம் வீரர்கள் பங்கேற்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பு பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு சரியான நடவடிக்கை, பிரதமர் நரேந்திர மோடி. %10 இடஒதுக்கீட்டிற்கு வகை செய்யும் மசோதா மீது மாநிலங்களவையில் விவாதம். தேர்வு குழுவுக்கு அனுப்ப திமுக உள்ளிட்ட கட்சிகள் விடுத்த கோரிக்கை நிராகரிப்பு. வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க தடை, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஸ்டெர்லைட் ஆலை திறக்காமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும், அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தகவல். மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் தொடக்கம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்தியறிக்கை இரவு 8 மணிக்கு. வணக்கம்.